கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முற்றடி தங்கள் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முற்றடி தங்கள் தோன்றிய தேவன். பாதுகாப்பாரே அவர் நல்லவர், அவர் கிருபை உள்ளதே. பாதுகாப்பாரே அவர் நல்லவர், அவர் கிருபை உள்ளதே. அவர் கிருபை உள்ளதே, அவர் கிருபை உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். காரில் போன்ற கஷ்டங்கள் வந்தும் காரில் அவரும் பாதையில் ஒளியார். காரில் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரும் பாதையில் ஒளியார். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். கிருபை இதே தேவ கிருபை. கிருபையிதே தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். ஆருயிரன்பரம் எங்களுடனே ஜீவிய பாதையிலே இயேசு பரன். ஆருயிரன்பரம் எங்களுடனே ஜீவிய பாதையிலே இயேசு பரன். அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே. அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே. கிருபையிதே தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். எத்தனையோ பரிசுத்தர் மறைந்தே மகிமை சேர்த்தனரே பூரணரான். எத்தனையோ பரிசுத்தர் மறைந்தே மகிமை சேர்த்தனரே பூரணரான். காத்தனரே கர்த்தரெமை கருணையினால் தூய சேவை செய்ய. காத்தனரே கர்த்தரெமை கருணையினால் தூய சேவை செய்ய. கிருபையிதே தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே
பொன்னே சரிவே மகிழ்ந்தே நமார்ந்திப்போம். வார்த்தையினால் அவர் தீர்த்தார் எந்தன் வியாதியும் வேதனையும் வைத்தியராய். வார்த்தையினால் அவர் தீர்த்தார் எந்தன் வியாதியும் வேதனையும் வைத்தியராய். இயேசுவல்லால் சார்ந்திடவோ இகமதில் வேறு மக்காரும் இல்லை. மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவை ஜெயக்கொடி. ஹல்லேலூயா. உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம். ஹல்லேலூயா. பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவையின் ஜெயம். மிதிக்கும் தேசமெல்லாம் வாரி கோடி பறக்கும். கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கோடி பறக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய இந்திய சுவிசேஷ திருச்சபைக்கு கர்த்தர் கொடுத்த நம்முடைய தந்தை பேராயர் அவர்களுடைய 83வது பிறந்த நாள் இறை நன்றி வழிபாடு நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த இறை நன்றி வழிபாடு ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். ஆண்டவருக்கு நம்முடைய தந்தை பேராயருக்காக நன்றி செலுத்துகிற ஒரு ஆராதனை. ஜெபசிந்தையோடு அமைதியோடு கூட இந்த ஆராதனை பங்கு கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். நம்முடைய சென்னை பேராயத்துடைய பேராயர் ரெவரண்ட் துரைசாமி அவர் வந்து இந்த ஆரம்ப ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். சகலவிதமான ஆசீர்வாதத்திற்கும் நன்மைக்கும் ஊற்றும் உறவிடமாயிருக்கின்ற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த மாலை நேரத்தில் எங்களுடைய அன்பு தந்தை பேராயர் அவருடைய வாழ்க்கைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். 83வது பிறந்த நாளை காணும்படியான கிருபையை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றீர். இந்திய தேசத்திற்கு, திருச்சபைக்கு, சமுதாயத்திற்கு ஆண்டவரை அவர்கள் ஆற்றிய எல்லா பணிகளை நினைத்து நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். திருச்சபை நாட்டுகின்ற பணிகள் மாத்திரமல்ல, சமுதாயத்திலே நலிவடைந்த பொருளாதாரத்தில் பின்தங்கியிருக்கின்ற மக்களுடைய வாழ்வாதாரத்தின் முன்னேற்றத்திற்காக சமூக நீதியின் குரலாக அருமையான தமது தாசன் அவர்களை கர்த்தர் இத்தனை ஆண்டுகள் எங்கள் தேசத்தில் பயன்படுத்தி வந்திருக்கிறீர்.
நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த மாலை நேரத்திலும் திருச்சபை மக்களாக, சமுதாயத்தை சேர்ந்த பல்வேறு மக்களாக, அரசியல் தலைவர்களாக இந்த சமூகத்திலே கடந்து வந்து அருமையான ஐயா அவர்களை வாழ்த்தும்படி கடந்து வந்திருக்கின்றோம். இந்த இறை வழிபாட்டை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஐயா அவர்களுக்கு கொடுத்த நல்ல வாழ்க்கைக்காக, சுகத்திற்காக, பலத்திற்காக நன்றி சொல்லி, இன்னும் அருமையான ஐயா அவர்கள் இன்னும் பல்லாண்டுகள் வாழ்ந்து எங்கள் தேசத்திற்கு தனது சேவையை ஆற்றும்படியாக ஜெபிக்கும்படி கடந்து வந்திருக்க நேரத்தை ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதித்து தாரும். எல்லா காரியங்களும் ஒழுங்கும் கிரயமாக நேர்த்தியாக நடைபெற கர்த்தர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். கடவுளுடைய பிரசன்னம் இந்த இடத்தை ஆட்கொள்வதாக இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். தொடர்ந்து நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய பாட்டுத்தாளில் உள்ளதான 3வது பாடலை பாடுவோம். சர்வ சிஷ்டிக்கும் எஜமான் நீரே, சர்வ சிஷ்டியும் காப்பவர் என்ற பாடலை யாவரும் எழுந்து நின்று ஆண்டுடைய நாம் மகிமைக்காக, நம்முடைய தந்தை பேரவர்களுக்காக கர்த்தரை துதிக்கும்படியாக நல்ல கருத்துக்களை உணர்ந்து உற்சாகமாக நாம் பாடுவோம். 3வது பாடல், பாட்டுத்தாள 3வது பாடல்.
திருமறையிலிருந்து ஒரு சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். 103ஆம் சங்கீதத்தை நாம் முறையாக வாசி கேட்போம். நம்முடைய மத்தியில் இருக்கலான ரெவரன் பாபு ஜெயராஜ் நம்முடைய எம்டிஎஸ்டே பிரின்சிபால் முன் வந்து நமக்காக அந்த சங்கீதத்தை நடத்துவார்கள். பாடல் தாளிலே முதலாவது பக்கத்தில் இருக்கிறது 103ஆம் சங்கீதம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரியப்பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் தம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரிகட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை விட்டு நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். மனுஷருடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசினவுடனே அது இல்லாமல் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் மேலும் அநாதியாய் என்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கை கைக்கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர் மேலே உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராயிருக்கிற அவருடைய சர்வசேனைகளே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற இடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய ஜெபத்தை யாவர் சேர்ந்து எடுப்போம். பரமண்டலங்களில் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை செய்யப்படாமல் தீமை என்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உடையவளே. ஆமென். கர்வோ இப்பொழுது ஒரு முக்கியமான நோக்கத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம். நம்முடைய இந்திய சுவிசேஷ திருச்சபையுடைய தந்தை பேராயர் ஐயா எஸ்ரோ சர்க்குணம் ஐயா அவர்களுக்கு 83வது பிறந்தநாளை ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அடுத்த கட்டமாக நம்முடைய இசிஐ சென்னை பேராயத்திலே ஆண்டவருடைய ஊழியத்தை பல ஆண்டுகள் செய்து ஓய்வு பெற்றிருக்கவர்களை வாழ்த்தும்படியாக மீதமான நேரத்தை சென்னை பேராயர் ரைட் ரெவரன் மிஸ்ஸஸ் கதிரொலி மாணிக்கம் அவர்களுடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். 83வது பிறந்த நாளை காணும் தந்தை பேராயர் என்று அன்புடன் அழைக்கப்படுகிற என்றும் இளமை மாறாத இசிஐயின் எவர்கிரீன் ஹீரோ அவர்களுக்கு சென்னை பேராயத்தின் சார்பாக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுடன் இணைந்து அயராது உழைத்து மே மாதம் 31ஆம் தேதி அன்று ஓய்வு பெற்ற நம்முடைய மூத்த போதகர் நம்மளுக்காக அதிகமாக உழைத்து ஓடாய் தேய்ந்து இரத்தத்தையும் வேர்வையும் சிந்தி திருச்சபைகளை நாட்டி அன்சங் ஹீரோஸ் ஆஃப் த இசிஐ சென்னை டயசிஸ் அவர்களுக்கு எங்கள் நன்றியும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுடைய பெயர்களை அழைக்க தயவு கூர்ந்து அவர்கள் மேடையில் வந்து
எங்களுடைய மரியாதையை ஏற்றுக்கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். முதலாவதாக அருள் திரு ஆத்தர் ஜான் பென்னி அவர்கள் 42 ஆண்டுகள் இந்திய சுவிசேஷ திருச்சபையில் பணியாற்றி ஒரு பிஷப் கமிஷனரியாக, ஒரு ஏரியா சேர்மனாக, போதகராக பணியாற்றி ஓய்வு பெற்ற அருமையான எங்களுடைய போதகர் ஐயா அவர்களுக்கு ஒரு பலத்த கரவேஷத்தை கொடுங்க பார்க்கலாம். அவர்கள் மூலம் காஞ்சிபுரம், காவிரிப்பாக்கம், பணப்பாக்கம் ஏரியாவில் பல சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்காக நாங்கள் ஆண்டவரை துதிக்கிறோம். அடுத்தபடியாக அருள் திரு ஜே டேவிட் அவர்கள் 47 ஆண்டுகள் இந்திய சுவிசேஷ திருச்சபையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள். மிகுந்த எளிமையானவர்கள். அதிகமான திருச்சபைகளை நாட்ட தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு பாத்திரம். ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அடுத்தபடியாக அருள் திரு தேவு அன்பு ஐயா அவர்கள் 26 ஆண்டுகள் ஆந்திரா ஏரியாவில் தங்களுடைய ஊழியத்தை நிறைவேற்றி நாகலாபுரம் ஏரியாவில் பல திருச்சபைகளை நாட்ட ஆண்டவர் கிருபை பாட்டிருக்கிறார். அவர்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். அடுத்தபடியாக அருள் திரு ஆசிர் டேவிட் ஐயா அவர்கள் 38 ஆண்டுகள் ஆண்டவருடைய ஊழியத்தை பெற்று இன்று உடல்நல குறைவாக இன்று வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறார்கள். அவர்கள் ஏரியா சேர்மனாகவும் ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு தேவ மனிதர். அவர்களுக்காகவும் ஆண்டவரை நாங்கள் துதிக்கிறோம். அடுத்தபடியாக அருள் திரு தாமஸ் ஐயா அவர்கள் 43 ஆண்டுகள் ஆண்டவருக்காக ஒரு பெரிய ஊழியத்தை நிறைவேற்றிய ஒரு ஜெப வீரர். அவர் ஜெபிப்பது மட்டுமல்ல, சபை மக்களுக்காக பெருதளவில் ஊழியத்தை நிறைவேற்றி இப்பொழுது ஜவ்வாது மலையில் அங்கு இருக்கிற விசுவாசிகளுக்காக அதிகமாக முயற்சித்து அவர்களுக்காக அதிகமாக பாடுபடக்கூடியவர்கள். அவர்களுக்காகவும் நாங்கள் ஆண்டவரை துதிக்கிறோம். அடுத்தபடியாக அருள் திரு ஸ்டான்லி ஜெயகிரன் ஐயா அவர்கள் 41 ஆண்டுகள் ஐயா அவர்கள் ECI ஆவடி ஏரியாவில் ஏரியா சேர்மனாக பொறுப்பேற்று பல சபைகள் உருவாக்குவதில் காரணமாக இருந்தவர்கள். சிறப்பாய் பாடல் பாடக்கூடியவர்கள். ஆண்டவரால் பெரிய அளவில் பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவ மனிதன். அவருக்காக ஆண்டவரை துதிக்கிறோம். அடுத்தது அருள் திரு பால் கிருபாகரன் ஐயா அவர்கள் 42 ஆண்டுகள். அவளுக்கு ஒரு பலத்த கரவேஷத்தை கொடுங்க பார்க்கலாம். 42 ஆண்டுகள் ஆண்டவருக்காக ஊழியத்தை செய்து மூத்த போதகராக, திருவருள் ஏரியா சேர்மனாக பல திருச்சபைகளை ஸ்தாபிக்க ஆண்டவர் அவர்களுக்கு கிருபை அருளினார். அவர்களுக்காக ஆண்டவரை நாங்கள் துதிக்கிறோம். அடுத்து அருள் திரு ஏசுபாத மாணிக்கம் ஐயா அவர்கள் 28 ஆண்டுகளாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தவர்கள். ECI சாலிகிராமம் திருச்சபையில் விசுவாசியாக இருந்து ஊழியத்துக்கு வந்தவர்கள். பல சபைகளை ஊழியத்தில் செய்து தற்போது பொன்னேரி ஏரியாவில் ஆவூர் என்கிற அந்த திருச்சபையில இருந்து ஓய்வு பெற்றவர்கள். அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறோம். அடுத்தபடியாக அருள் சாலமன் ராஜன் ஐயா அவர்கள் 36 ஆண்டுகளாக ஆண்டவருடைய ஊழியத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றியவர்கள். எனக்கு மிகவும் முக்கியமானவர்கள். அதற்கு காரணம் அவர்கள் என்னுடைய டியூஷன் டீச்சர். அவர்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ECIயில்
பெரிய நம்பு திருச்சபை ஸ்தாபிக்க ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்டவர்கள் பல திருச்சபைகளை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். இறுதியாக அருள் திரு தங்கராஜ் ஐயா அவர்கள் 40 ஆண்டுகள் இந்திய சுவிசேஷ திருச்சபையில் பல திருச்சபைகளை ஸ்தாபிக்க தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு உண்மையின் உத்தமமான ஒரு ஊழியக்காரர். தண்டையார்பேட்டில் ஏரியா இயக்குநராக இருந்து இப்போது ஓய்வு பெற்ற ஐயா அவர்களுக்கு எங்கள் நன்றிகளையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய சென்னை பேராயத்திலே ஆண்டுடைய ஊழியத்தை பல ஆண்டுகள் செய்து ஓய்வு பெற்றிருக்கிற அருமையான ஊழியர்களுக்காக நாம் ஜெபிப்போம், ஜெபத்தில் அவளை தாங்குவோம். அடுத்தபடியாக நம்முடைய சென்னை பேராயத்துடைய புதிய பேராய கமிஷனரி ரெவரன் ஜேக்கன் தற்சமயம் ஈசை புளியந்தோப்பு சபையிலே ஊழியராயிருக்கிறார். அவர்களுக்கு பேராய கமிஷனரி அபிஷேக ஆராதனை நம்முடைய தந்தை பேராயர்கள் நடத்தி வைப்பார். அதை சென்னை பேராயர் ரைட் ரெவரன் மிஸ்ஸஸ் கதிரொலி மாணிக் அவர்கள் அதை அறிமுகம் செய்து வைக்க அன்போடு அழைக்கிறேன். மரியாதைக்குரிய பிரதம பேராயர் அவர்களே, இந்திய சுவிசேஷ திருச்சபையின் சென்னை பேராய கமிஷனரியாக அருள் திரு ஜெய்கன் ஐயா அவர்கள் ஜூன் மாதம் 3ஆம் தேதி நடைபெற்ற இந்திய சுவிசேஷ திருச்சபையின் எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் கூடுகையில் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். ஆகவே இவர்களை இந்நாளில் சென்னை பேராயத்தின் பேராய கமிஷனரியாக நியமனம் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்திய சுவிசேஷ திருச்சபைக்குள் சென்னை பேராயத்திற்கு பேராய கமிஷனரியாக இத்திருப்பணியை செய்ய நீர் அழைக்கப்பட்டிருப்பதாக நம்புகிற நீர் இந்த பணிக்குரிய கடமைகளை இச்சபை சட்டத்திற்கும் நீர் பேராய கமிஷனரியாக நியமிக்கப்பட்டிருக்கும் சென்னை பேராயத்துக்குரிய சட்டத்திற்கும் இசைய நிறைவேற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறீரா? கொடுக்கிறேன். நம்முடைய தந்தை பேராயர் அவர்கள் ரெவரன் ஜேக்கன் அவர்களை சென்னை பேராயத்தின் பேராய கமிஷனரியாக அபிஷேகம் செய்து வைப்பார்கள். எல்லா நன்மைக்கும் ஊற்றுக்கும் காரணராய் திரிய தேவனே, நீர் ஊழியர்களை நியமிக்கும் பொழுது அப்போஸ்தலர்களாகவும் தீர்க்கதரிசிகளாகவும் இன்னும் வெவ்வேறு பணியிலே நீர் அவர்களை நியமனம் செய்தீர். இந்த நேரத்தில் நம்முள்ள ஆண்டவரை முதல் பணியை செய்யும்படியாக தெரிந்து கொண்டு சமூகத்திலே பிரதிஷ்டை செய்யப்படுகிற அருமையான ஊழியருக்காமை துய்க்கிறோம். ஊழியத்தின் பாதையிலே தொடர்ந்து அவரை வழிநடத்தியர்களும் அவருக்கு வேண்டிய எல்லா கருவிகளையும் தாரும். மீட்புரட்சர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே, ஆமென். தொடர்ந்து
நம்முடைய இந்திய சுவிசேஷ திருச்சபை சென்னை பேராயத்தில் பல ஆண்டுகள் பணி செய்து பணியை நிறைவு செய்திருக்க அருமையான போதகர்களுடைய ஆசீர்வாதத்திற்காக புதிய பேராய கம்சரியாக நியமிக்கப்பட்ட ரெவரண்ட் ஜேக்கன் அவர்களுக்காக ஜெபிக்கும்படி அன்போடு அழைக்கிறேன். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, அருமையான இந்த மாலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். எல்லா வருடங்களிலும் ஜூலை 19 என்று சொன்னால் அது எங்கள் தந்தை பேராயனுடைய பிறந்த நாள் என்பது ஆண்டவரே இந்த தமிழகத்திற்கு மாத்திரமல்ல, ஆண்டவரே பாரத தேசத்திற்கும் அநேக கர்த்தாவே வெளிநாடுகளுக்கும் தெரிந்த ஒரு உண்மை தகப்பனே. ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை செய்தவர்களுடைய ஆண்டவரே நீர் அவர்களை கனப்படுத்துகிறீர் என்பதை இதன் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்கிறதுனால உமக்கு ஸ்தோத்திரம். அவ்வனமாகவே தகப்பனே, இந்த நாளிலே தகப்பனே அடிமைக்கு கொடுத்திருக்கிறதான இந்திய சுவிசேஷ திருச்சபையிலே சென்னை பேராயத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறதான இந்த பொறுப்புகளை, இந்த ஊழியங்களை கனமாக ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் தாமே இன்றைக்கு எங்கள் தந்தை பேராயர் அவர்கள் ஆண்டவர் தாமே ஜெபித்து ஆசீர்வதித்து ஆலோசனை கொடுத்த நல்வார்த்தைகளின்படி கர்த்தாவே இந்த ஊழியங்களை நிறைவேற்ற அடிமைக்கும் கர்த்தாவே நல்ல ஒரு ஞானத்தையும் அறிவு புத்தி விவேகத்தையும் கொடுத்து நீர் ஆசீர்வதிப்பீராக. எனக்கும் மேலாக இருக்கிறதானே சென்னை பேராயர் அவர்களுக்காக அதற்கு கர்த்தாவே தேவரீர் இந்த பிஷப் பிரசிடென்ட் ஐயா அவர்களுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். யாவரோடும் இணைந்து கர்த்தாவுடைய ஊழியர்களை செய்ய அடியானுக்கு நீர் கிருபை செய்தருளுமாய் ஜெபிக்கிறேன். துதியும் கனமும் புகழும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் அன்பு நிறைந்த நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய சென்னை இந்திய சுவிசேஷ திருச்சபை அனைத்து சபைகளுக்கும் எல்லா பேராயத்திற்கும் தேவன் கொடுத்த நம்முடைய அருமையான கர்த்தருடைய தாசர் நம்முடைய தந்தை பேராயருடைய பிறந்தநாளிலே கர்த்தருடைய செய்தியை வார்த்தையை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக நம்முடைய ஈஸ்வரனுடைய முன்னாள் பிரதம பேராயர் பிஷப் சுந்தர் சிங் அவர்களை அழைக்கிறோம். அவர்கள் நம்முடைய தந்தை பேராயரிடத்தில் இறையியல் கற்று 60 ஆண்டுகளோடு அவரோடு கூட ஆண்டுடைய ஊழியத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள். அவர்கள் நம்முடைய தந்தை பேராயருடைய இந்த இறை நன்றி வழிபாட்டிலே கர்த்தருடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள வருகிறார்கள். யாவரும் கரங்களை தட்டி உற்சாகமாக நம்முடைய முன்னாள் பிரதம பேராயரை வாழ்த்துவோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அளவற்ற அருளினாலே தனது 83வது பிறந்த நாளிலே அடியெடுத்து வைத்திருக்கிற நம்முடைய அன்புக்குரிய பாசத்திற்குரிய தந்தை பேராயர் அவர்களுக்கு உங்கள் எல்லாருடைய சார்பிலேயும் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஆண்டில் இவ்விதமாக நாம் கூட முடியவில்லை. ஆனால் ஜூம் மீட்டிங் மூலமாக அவருடைய பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. அதில் நான் செய்தி அளிக்கும்போது இங்கே இந்த பின்னால் இருக்கிற அந்த பேனரில் போடப்பட்டிருக்கிற அந்த வசனத்தின் பெயரில் முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பீர்கள் என்று செய்தி கொடுத்தேன். இந்த ஆண்டிலேயும் அதை தொடர்ந்து ஏசாயா 58வது அதிகாரம் 11வது வசனம் சொல்கிற அந்த வசனத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலேயும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிணமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. தினந்தோறும் நம்மை நடத்தக்கூடிய ஆண்டவராக அவர் இருக்கிறார். பசுமையும் புஷ்டியும் மட்டுமல்ல, நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், வற்றாத நீரூற்று. தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தியானதுடன் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த 2 வசனங்களின்படியே தாயின் கர்ப்பத்திலே இருந்து தெரிந்தெடுத்த ஆண்டவர் இம்மட்டுமாய் சுமந்து வந்தவர்.
இனிமேலும் சுமப்பேன், தாங்குவேன், தப்புவிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இந்த ஆசீர்வாதமான வசனங்களின்படி கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. அன்பர்களே, வாழ்க்கை என்பது ஒரு பயணம். லைஃப் இஸ் எ ஜேர்னி. இந்த பயணத்தை எப்படி மேற்கொள்ள வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று மோசேயை கொண்டு ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சில ஆலோசனைகளை சொல்லுகிறார். அதை எண்ணாகமத்தின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 15ஆம் வசனம் தொடங்கி 23வது வசனம் வரை நாம் படிக்கலாம். இந்த பயணத்தை நாம் எப்படி மேற்கொள்ள வேண்டும்? 17வது வசனம் சொல்லுகிறது, மேகம் கூடாரத்திலிருந்து மேலே எழும்பும்போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணுவார்கள். மேகம் தங்குமிடத்தில் இஸ்ரவேல் புத்திரர் பாளையம் இறங்குவார்கள். ஆண்டவருடைய பிரசன்னம் என்பது அவருடைய மேகம். வேத புத்தகத்திலே பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடாக இருந்தாலும் மேகம் என்கிற வார்த்தை ஆண்டவருடைய பிரசன்னத்தை குறிக்கிறது. இட்ஸ் அ பிரசன்ஸ் ஆஃப் காட். ஆண்டவருடைய பிரசன்னத்தோடு கூட நம்முடைய பயணத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். ரெண்டாவதாக 18ஆம் வசனத்திலேயும் 23வது வசனத்திலேயும் கர்த்தருடைய கட்டளையின்படி இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணப்படுவார்கள், கர்த்தருடைய கட்டளையின்படியே பாளையம் இறங்குவார்கள் என்று படிக்கிறோம். 23வது வசனத்தில் அதே சொல்லப்பட்டிருக்கு. கடவுளுடைய கட்டளைகளின்படி நம்முடைய பிரயாணத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் போது சகலவித ஆசீர்வாதங்களும் நமக்கு உண்டு என்று உபாகமம் 28ஆம் அதிகாரம் முதல் 14 வசனங்களிலே நாம் படிக்கிறோம். உன் போக்கிலேயும் உன்னை போகையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உன் அப்பம் மாப்பு செய்கிற தொட்டி எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அந்த ஆண்டவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய பயணத்தை மேற்கொள்ளும் போது காட்ஸ் ப்ராமிஸ், முதலாவது ஆண்டவருடைய பிரசன்ஸ், ரெண்டாவதாக ஆண்டவருடைய ப்ராமிஸ், கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை நம்பி நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய பயணத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆகையினாலே அவருடைய வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டு நம்முடைய பயணத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக 18வது வசனத்தில் மேகம் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும் நாளெல்லாம் அவர்கள் பாளையத்தில் தங்கி இருப்பார்கள். 22வது வசனத்திலையும் கூட மேகமானது 2 நாளாவது 1 மாதமாவது 1 வருஷமாவது வாசஸ்தலத்தின் மேல் தங்கி இருக்கும்போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணாமல் பாளையம் இறங்கி இருப்பார்கள். அது உயர எழும்பும்போது பிரயாணப்படுவார்கள். அங்கே ஆண்டவருடைய ப்ரொடெக்ஷன், அது 1 வருஷமோ 2 வருஷமோ 40 வருஷமோ அங்கே இருக்கும்போது அவருடைய ப்ரொவிஷன், அது அவர்களுக்கு வேண்டிய மன்னாவை கொடுத்து அவர்களுக்கு பராமரிப்பு செய்கிறார். பிரசன்ஸ், ப்ராமிஸ் அண்ட் ப்ரொவிஷன். கடவுளுடைய பிரசன்னம், கடவுளுடைய வாக்கு தத்துவம் மட்டுமல்ல, கடவுளுடைய பராமரிப்பு, அதோடு கூட நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். அதுதான் நமக்கு இருக்கிற பெரிய ஒரு பாக்கியம். மேகம் இருக்கிற காலத்தில் கூட இருக்க வேண்டும். மேகம் எழும்பும்போது நாம் போக வேண்டும். அது மட்டுமல்ல, 21வது வசனம் சொல்லுகிறது, மேகம் சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் மட்டும் இருந்தது. விடியற் காலத்திலே உயர எழும்பும்போது பிரயாணப்படுவார்கள். பகலிலாகிலும் இரவிலாகிலும் மேகம் எழும்பும்போது பிரயாணப்படுவார்கள். அது என்னென்றால் பகலிலே இரவிலே ஆண்டவருடைய பாதுகாப்பு, ப்ரொடெக்ஷன், கடவுளுடைய பாதுகாப்பு. பகலிலே அவர் மேக சம்பத்தினாலும் இரவிலே அக்கினி சம்பத்தினாலும் தம்முடைய பிள்ளைகளை அந்த வனாந்தரத்திலே 40 வருஷமாய் வழி நடத்தினார். ஆகிய அன்பர்களே, நம்ம எல்லாருக்கும் ஒரு பிறந்தநாள் உண்டு, பிறந்தநாள் இல்லாதவர்கள் கிடையாது. ஆகினாலே நம்முடைய இந்த வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்ளும் போது ஆண்டவருடைய பிரசன்னத்தோடு கூட, அவருடைய பிரசன்ஸோடு கூட, அவருடைய பிராமிஸை ஏற்றுக்கொண்டவர்களாக, கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வாக்குத்தத்தங்களை அனுபவிக்கிறவர்களாக, அவருடைய ப்ரொவிஷன் எல்லா நாளும் நமக்கு உண்டு. நான் உன்னுடைய விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்ற அந்த ப்ரொவிஷன், அது மட்டுமல்ல ஆண்டவருடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கிறது. அன்பர்களே, ஏசாயாவில் என்ன படிக்கிறோம்? நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோட கூட இருப்பேன், ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உண்மையிலே பொருளுவதில்லை, அக்கினியிலே நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரிலே பற்றாது என்று சொன்ன ஆண்டவருடைய ப்ரொடெக்ஷன், பிரசன்ஸ், ப்ராமிஸ், ப்ரொவிஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன். இந்த 4
குறிப்புகளையும் மனதிலே வைத்து நம்முடைய வாழ்க்கை பயணத்தை மேற்கொண்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. ஆமேன், ஆமேன். நம்முடைய தந்தை பேராயருடைய இறை நன்றி வழிபாட்டிலே கர்த்தருடைய வார்த்தை ஆழமாக அவர்களுக்கும் கூடி வந்திருக்க நமக்கும் ஆசீர்வாதமாக பகிர்ந்து கொடுத்த நம்முடைய முன்னாள் பிரதம பேராயர் டாக்டர் பிஷப் சுந்தசே அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.